வணக்கம். அத்வைதத்தை பற்றி கொஞ்சம் பார்த்துருவோம். ரொம்ப கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் சான்ஸ்கிரிட்ல இருந்தாலும் ஒரு சிலதெல்லாம் நம்ம தொடர்புடையது அப்படிங்கிறத நாம் வச்சிடணும். அத்வைதம் ப்ளஸ் துவைதம், இந்த புராணங்கள் இதிகாசங்கள்லாம் வந்துட்டு இருக்கிறப்ப திடீர்னு ஆதிசங்கரர் வர்றாரு. ஆதிசங்கரர் எங்கேருந்து வர்றாரு அப்படின்னா, பிரசன்ட் கேரளாவில் காலடி அப்படிங்கிற இடத்துல இருந்து. நாங்கள் நேற்று கேரளா போயிருந்தோம். போகிற வழியில் அந்த காலடி ஸ்டேஷன் பார்த்தேன். அங்கே ஆதிசங்கரருக்கு மடம் இருக்கு. இந்த ஆதிசங்கரர் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த அத்வைதத்து மேலே பயங்கர ஈடுபாடு கொண்டு அவர் தான் இந்த ஒரு பிரான்ச்சை ஸ்டார்ட் பண்ணுறான்னு வைங்களேன். ஏன் ஆதிசங்கரர் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் இருக்கு. அதை கிளியரா நாம வச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட்ல நம்மளுக்கு தெரியக்கூடிய விஷயங்கள்ல இருந்து ஒன்று அதுக்கு முன்னாடி வைணவம் சைவம் அப்படின்னு எல்லாம் தனித்தனியா பிரிஞ்சு கிடக்கு. அப்போ கிறிஸ்டியானிட்டி உள்ள ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற கண்டிஷன் கூட இருந்துச்சுன்னு கூட வைங்களேன். இவர் கிபி 788 820 சொன்னாலும் அதுக்கப்புறம் கிறிஸ்டியானிட்டி முஸ்லிம்ஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடியே சமணம் இருந்துச்சு. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்றதுக்காக என்ன பண்றாரு அப்படின்னா, நீங்க இப்ப எல்லாம் அந்த லாங்குவேஜ் படத்தெல்லாம் பார்த்துக்கலாம். அரியும் சிவனும் ஒன்று, அறியாதவன் வாயில மண் அப்படின்லாம் நம்ம படிச்சிருக்காங்கல்ல. தனியா பெருமாள் தனி கிடையாது, சிவன் தனி கிடையாது, கடவுளே செக்ரிகேஷன் கிடையாதுப்பா, கடவுளே ஒருத்தவர் அப்படின்னு சொல்ற ஒரு பிரின்சிபிள் தான் இந்த ஆதிசங்கரர் உடையது. அதனால இதுக்கு அத்வைதம் பேரு. அத்வைதம் அப்படின்னா இறைவன் தன்மையை பற்றிய ஒரு கொள்கை. ஜீவாத்மா பரமாத்மா அப்படிலாம் எதுவும் இல்லை, மொத்தமா சேர்த்தே என்ன அப்படின்னா ஒண்ணுதான் எல்லாமே. நம்ம அதை பிரிச்சு பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. சிவன் பெருமாள் அப்படிங்கிற எந்த வேறுபாடுமே கிடையாது, கடவுளுங்கிறவர் ஒருத்தர் தான் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா ஆதிசங்கரர். அதனால அந்த கொள்கைக்கு என்ன பேர் அப்படின்னா அத்வைதம். பிளஸ் துவைதம். ஆன்னா இல்லைன்னு அர்த்தம். துவைதம் அப்படிங்கிற வார்த்தைக்கு த்வி அப்படின்னா ரெண்டுன்னு அர்த்தம். ஒரு இறைவன் துவைதத்துல என்ன சொல்றது அப்படின்னா, இறைவன் இரண்டு வடிவமானவன். ஒன்னு இறைவன் சுதந்திரமானவன், மீதி இருக்கிற பேர் எல்லாமே தனிப்பட்ட ஆளுங்க, உலகு உயிர் அதெல்லாம் தனித்தனியா பிரிச்சு ரெண்டா சொல்றது துவைதம். அந்த துவைதத்தை தான் இவர் என்ன பண்றாரு அப்படின்னா அத்வைதம் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸ்ல சொல்லி முடிக்கிறாரு. அப்ப ஜீவன் சீவன், அதாவது ஜீவாத்மா பிளஸ் இறைவன் பரமாத்மா ரெண்டும் ஒண்ணுன்னு சொல்றவர் தான் ஆதிசங்கரர். அதுதான் என்ன அப்படின்னா அத்வைதம். ஆதிசங்கரருடைய குரு ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு பேர் கௌடபாதர் இல்ல கோவிந்த பகவத் பாதர் அப்படின்னு கூட அவருக்கு இன்னொரு பேர், ரெண்டு பேர் அவருக்கு. இவர் சங்கரருடைய குரு. சகல உயிரினங்களுக்கும் பொதுவானது ஆத்மா அப்படிங்கறது யார் தான் சொல்றாரு அப்படின்னா சங்கரர் தான் சொல்றாரு. இது ஆடு மாடு பன்னி கோழி அப்படின்லாம் இல்ல, எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது அப்படிங்கிறது. இவர் கிட்டத்தட்ட 7ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். அதுலதான் நம்ம 788 820 அப்படின்னு சொல்றதும். இவருடைய அப்பா அம்மா இருக்காங்க யாருக்கு, சங்கரருக்கு, ஆரியாம்பாள் சிவகுரு அப்படிங்கிறவங்க இவருடைய பேரண்ட்ஸ். அப்புறம் இவருக்கு சன்மதம் அப்படின்னா 6 மதங்கள் நிறுவியவர் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. அத்வைதத்தை பத்தி நல்ல இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி வச்சாங்க. ஆதிசங்கரருக்கு சீடர் இருக்காங்க. இந்து மதம் பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு யாரு காரணமா இருந்திருப்பா அப்படின்னா ஆதிசங்கரர். இவருடைய சீடர் ஒரு 4 பேர். நீங்க பில்லர் தான் ரொம்ப முக்கியம். இவர் தலைவருக்கு அடுத்தது யாரு அப்படின்னு 4 பேர் செம்ம பிரில்லியண்டா உருவாக்கி வச்சிருக்காரு. ஒருத்தர் பத்மபாதர், இன்னொருத்தர் சுரேஸ்வரர், நீங்க சுரேஷ்னு ஊர்ல நாம வச்சு சுரேஸ்வரர், அப்புறம் அஸ்தாமலகர் அப்படின்னு ஒருத்தர், இன்னொன்னு தோடகர். இந்த தோடகர் ஈஸியா நாம வச்சுக்கலாம், மொத்தம் 4 பேரே நாம வச்சுக்கோ. இவர் நிறைய புக் எழுதியிருக்காரு. அதுல ஹீதர நிமித்தம் பகிஷ்கிருத வேஷம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அடிக்கடி சங்கரர் பயன்படுத்திட்டே இருந்திருக்காரு. வயிற்றை நிரப்ப இவ்வளவு வேஷம் போடுகின்றவன் மனிதனை பத்தின ஒரு டிஸ்கிரிப்ஷன் சொல்றாரு. என்ன டிஸ்கிரிப்ஷன் சொல்றாரு அப்படின்னா, இந்த ஸ்டேட்மெண்ட், வயிற்றை நிரப்ப இவ்வளவு வேஷம் போடுகின்றவன் மனிதன். ஹூதர நிமித்தம் பகிஷர வேஷம், மனிதனுக்கு சிம்பிளா டெபினேஷன் சொல்ற ஒரு ஆஸ்பெக்ட்ஸ்ல சொல்றாரு. இந்த சமயத்துல மொத்தம் 3 அடிப்படை நூல்கள் உண்டு. இதுல இந்த உபநிடதம் இருக்குல்ல, அதுல நிறைய இருக்கு. அதுல 10 உபநிடதம் முக்கியமான உபநிடதம். அப்புறம் பிரம்மசூத்திரம், பகவத்கீதை. நம்மளுக்கு யாருக்கும் எதுவுமே தெரியாதுன்னு அட்லீஸ்ட் பேரா தெரிஞ்சு வச்சோம் அப்படின்னா இது எல்லாத்துக்குமே
விளக்க ஒரு அளிக்கிறாங்க. அத்வைத வேதாந்தம் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அத்வைதம்ங்கிறது வந்து இரண்டற்ற நிலை, அதாவது சிங்கிள் அப்படிங்கிறதுக்கு. ஆதிசங்கரர் தான் அத்வைதத்தினால நம்ம அவர் எழுதுற புக்லாம் என்னென்ன எழுதியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த பார்த்தோம் அப்படின்னா, பஜகோவிந்தம் நிறைய புக் எழுதியிருக்காரு. முக்கியமான பஜகோவிந்தம், சிவானந்த லஹரி, கோவிந்தாஷ்டகம். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், சிவனை பத்தி எழுதுறாரு, பெருமாள் பத்தி எழுதுறாரு. கோவிந்தாஷ்டகம், சித்தாந்த சாங்கியம், விவேக சூடாமணி, இந்த பேர்லாம் நாம வச்சோம், விவேக சூடாமணி. இதெல்லாம் வந்து ஆதிசங்கரர் பண்ண பெரிய பிளஸ் என்ன அப்படின்னா, நீங்க நல்லா கவனிங்களா, இந்தியா மேப் எடுத்து கரெக்டா நோட் பண்ணி வச்சுக்கோ. 4 கார்னர்லயும் என்ன பண்றாரு அப்படின்னா பிளாக் பண்ணி இந்த 4 சீடர்களையும் அனுப்பிச்சு என்ன பண்றாரு அப்படின்னா இந்து மதத்தை பயங்கரமா ஸ்ப்ரெட் பண்ற அளவுக்கு கொண்டு வர ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன். அதனாலதான் இன்னைக்கு யாரும் அது வளர்க்கலன்னு வைங்களேன். நீங்க ஆதிசங்கரர் வந்து மடம் வந்து காஞ்சிபுரத்துல இருக்கு, சும்மாவே உட்காந்து சாப்பிட்டு சுண்டல் சாப்பிட்டு பொங்கல் சாப்பிடுறாங்க. அப்பெல்லாம் இல்லை. அப்போ ஆதிசங்கரர் வந்து பெரியவாள் அப்படின்னு சொல்றது, பெரிய தள்ளம் கூட வச்சிருந்தேன். அப்படி இந்த 4 ஏரியாவிலும் யார பேருன்னா இந்த 4 பேரையும் அனுப்புறாரு. அப்படி எந்தெந்த லொகேஷன்ல இவருடைய மடங்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு, அதுக்கு யார் தலைவரா போட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நீங்க கொஞ்சம் ஜியோகிராபிக்கலா பாத்தீங்கன்னா தெரியும். நேரா மேலும் சொல்ல வடக்க வந்து உத்தரகாண்ட்ல ஒரு மடம், உத்தரகாண்ட்ல மடத்துக்கு பேர் என்ன அப்படின்னா ஜோதி மடம் பேரு. இது வந்து அதர்வண வேதத்தை நிர்வகிக்க, அந்த வேதத்தை பிரிக்கிறாங்கல்ல, அதுல ஒரு வேதம் வந்து அதர்வண வேதம். அந்த அதர்வண வேதத்துக்குன்னே அந்த ஒரு இடத்த பிளேஸ் பண்ணி கொடுத்துறாரு. அதுக்கு ஒரு தலைவர் போறாரு. இந்த 4 சீடர் இருக்காங்களா, அதுல தோடகர். இந்த தோடகரை சொல்லி என்ன பண்றாரு அப்படின்னா, இமயமலையில இந்த உத்தரகாண்ட்ல இந்த ஜோதி மடம் வந்து கிட்டத்தட்ட 6150 அடியில் அமைஞ்சிருக்கு. தோடகர் தான் இதுக்கு வந்து தலைவர். நீங்க வந்து இந்த பொறுப்பு எடுத்துங்க அப்படின்னு அந்த கார்னர்ல யார் வச்சிடறாரு அப்படின்னா தோடகர் வச்சு ஜோதி மடம் உத்தரகாண்ட் பிரசன்ட். அப்படியே கிழக்க வராங்க. கிழக்க வந்தீங்கன்னா கோவர்த்தன பீடம் புரி, ஒரிசா. நீங்க அப்படியே ஈஸ்ட் கோஸ்ட் லைன்ல இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஒரிசாவில் வந்து பத்மபாதர்னு இருக்காருல்ல, அவர் என்ன பண்றாரு அப்படின்னா தலைவராக நியமிச்சு நீங்க இந்த இடத்த பாத்துங்க அப்படின்னு கோவர்த்தன பீடம் புரி, அந்த பூரி ஜெகநாதர் கோயில்லாம் சொல்றோம்ல அந்த இடம் ஒரிசா. அததான் அங்க வந்து இவருக்கு மடம் இருக்கு. இந்து மதத்தை பரப்புவதற்காக அந்த வேலையை பண்ணிருக்காரு அந்த ஒரு ரீஜன். அப்படியே மேற்க வந்தோம் அப்படின்னா துவாரக பீடம், துவாரகை எங்க வருது அப்படின்னா மேற்கு குஜராத்ல வந்துருது. குஜராத்ல துவாரகை பீடம். இது வந்து அஸ்தாமலாகர்னு இருக்காருல்ல, அவருக்கு இதுக்கு காளி மடம்னு ஒரு பேர் இருக்கு இங்க அந்த இடத்துல. அஸ்தாமலாகர், அஸ்தம் அப்படின்னா கை, அம்லா அப்படின்னா நெல்லி. அப்ப உள்ளங்கை நெல்லிக்கனி, அஸ்தாமலாகர் அப்படிங்கிறதுக்கு என்ன பேர் அப்படின்னா உள்ளங்கை நெல்லிக்கனி அவருக்கு பேரு. அப்ப மேற்கு துவாரகா பீடம், துவாரகை குஜராத் அப்படிங்கறத நாம வச்சிடணும். இவரு இந்த சீடரை வந்து சூஸ் பண்ணதான் செமையான இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட். என்ன பண்ண அப்படின்னா ஒரு அந்தனர் வீட்டுக்கு ஆதிசங்கரரை சாப்பிட கூப்பிட்டுருவாங்க விருந்துக்கு. அங்க போறப்ப ஒரு குழந்தை வந்து வாய் பேசாத நிலையில இருக்கும். இவர் வந்து சாப்பிட போறப்ப அந்த குழந்தைய பேசு அப்படின்னு டக்குன்னு என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த புள்ள பேசும். 14 சீல்ல அந்த அத்வைத பாஷ்யம் சொல்றாங்கல்ல, அது எல்லாத்தையுமே இது பாடி இவருக்கு அத்வைதத்தை சொல்லி கொடுத்தது யாரு அப்படின்னா அந்த குழந்தை. உடனே என்ன பண்ணிப்பாரு அப்படின்னா அந்த புள்ளைய சீடரா எடுத்துப்பாரு. அந்த சீடர் தான் யாரு அப்படின்னா அஸ்தாமலாகர். இப்ப சாமவேதத்தை வந்து பிரபலப்படுத்துவதற்காக, சாமவேதத்தை கற்றுக் கொடுப்பதற்காக குஜராத்ல துவாரகை பீடம், துவாரகையில் அமைச்சிருப்பாங்க. அது ஒண்ணு. அப்புறம் நீங்க அப்படியே கீழே இறங்கி வந்தீங்கன்னா குஜராத்ல இருந்து கீழே அந்த சீக்வன்ஸ் கர்நாடகா, நீங்க சாரதா பீடம் சிருங்கேரி, இன்னைக்கு கூட நீங்க டிவி எல்லாம் பாத்தீங்கன்னா சிருங்கேரி சாரதா பீடம், இவர் இது கர்நாடகாவில். அப்ப இது துங்கா ஆற்றில் நதிக்கரையில் அமைந்துள்ள ஒரு மடம். ஏன் அந்த இடத்த சூஸ் பண்ணாரு அப்படின்னா செம்மையான ஒரு இன்ட்ரெஸ்டிங் கதை அந்த இடத்துல சொல்றாப்புல. ஒரு தவளை ஃப்ராக், ஒரு தவளை நாகத்திற்கு குடை பிடிச்ச இடமா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், ஹைலி கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் புரிஞ்சுக்க வேண்டிய. பாம்பு தவளை சாப்பிடுவோம், ஆனா எது கொடை பிடிக்கலாம் அப்படின்னா தவளை பாம்புக்கு வெயில் அடிக்குது அப்படின்னு கொடை பிடிக்குதான். அப்ப எல்லா உயிர்களும் சமமாக கருதப்படக்கூடிய ஒரு இடம் எது அப்படின்னா இந்த துங்கா ஆற்றுக்கரை. அதனால ஒரு கடும் தவம் இருந்து என்ன பண்றாரு அப்படின்னா அந்த இடத்துல இந்த மாணவர்களுக்கு எல்லாம் போதிச்சு அந்த இடத்த அவங்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா பிளேஸ் பண்ணி கொடுத்துறாரு. பட் இந்த சிருங்கேரி இருக்குல்ல கர்நாடகம், இதுக்கு யார தலைவரா போறாரு அப்படின்னா சுரேஸ்வரர். சுரேஸ்வரருக்கு இன்னொரு பேர் இருக்கு மந்தன மிஸ்ரர். தலைமைச் செயலர் இவர் தான்.
வார்த்திகக்காரர்னு இவருக்கு ஒரு பேர் இருக்கு. சங்கரரை விட வயதில் மூத்தவர் அப்படின்னு ஒரு இடத்துல ஸ்டேட்மெண்ட் இருக்கு. யாரு அப்படின்னா இந்த சுரேஸ்வரர். இவங்கெல்லாம் இந்த அத்வைதம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பேசுறோம். திருப்பி நம்ம சங்கரரை பத்தி தனியா பேசுவோம். அத்வைதம் அப்படின்னா இரண்டற்ற நிலை, இறைவன் ஒருவனே. நீங்க இதுல பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் பெருமாள் கோயில் இருக்கும், சிவன் கோயில் இருக்கும். பெருமாள் அதாவது வைணவமும் சைவத்தையும் இணைத்து கடவுள் ஒருவரே என்று சொல்லி மிகப்பெரிய பங்கு யாருக்கு உண்டு அப்படின்னா ஆதிசங்கரருக்கு உண்டு. அதனால நீங்க இந்த இந்து சமய அறநிலையத்துறைக்கு படிக்கிறப்ப அத்வைதம் அப்படின்னா ஒன்னும் இல்ல, துவைதம் இரண்டற்ற நிலை. துவைதம் தான் என்ன அத்வைதம். அத்வைதம் ஆதிசங்கரர் அப்படின்னு நாம வச்சுக்கோ. ஆதிசங்கரர் ஊர்ல எல்லாம் சொல்லிடுறோம். திருப்பி ஒரு டைம் பார்த்துட்டு ஒர்க் அவுட் பண்ணிக்கிறோம். மறுபடியும் நம்ம டீட்டெயிலா ஓப்பன் பார்த்தலாம், பின்னாடி பார்ப்போம். இன்னைக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வச்சுங்க, சரிங்களா? நல்லா படிங்க, டைம் வேஸ்ட் பண்ணோம். தேங்க்யூ.